ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கோ. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறது இல்லை. பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் நம்ம செய்கிறது இல்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த ஈஸி ட்ரிப்பை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருந்தார், கமெண்ட் பண்ணியிருந்தார். நம்ம இன்றைக்கி அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் ஒரு சின்ன தகவல் நான் சொல்லிடுறேன். நான் இந்த ஈஸி ட்ரிப்பை சர்ச் பண்ணும்போது மேக் மை ட்ரிப்பையும் நான் சர்ச் பண்ணேன். இந்த மேக் மை ட்ரிப்பில் 10 டைரக்டர்ஸில் 5 டைரக்டர்ஸ் சைனாக்காரங்களாக இருக்கிறாங்க. நண்பர்களே, நம்ம இப்போ ஈஸி ட்ரிப் பிளானர்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் லிமிடெட், ஈஸ் மை ட்ரிப் அப்படிங்கிறது என்எஸ்சி ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ இவங்களுடைய கரண்ட் ப்ரைஸ் 46.20 பைசா இருக்குது. புக் வேல்யூ 3.46. அப்போ ப்ரைஸ் டு புக் 13 மடங்கு கூட இருக்குது, 13.3 இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ 51 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் 54.06 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 46.9 இருக்குது. டிவிடெண்ட் இவங்க போன வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு பார்ப்போம். இதோட ஹை 56 ரூபா இருந்திருக்கு, அதாவது இந்த இப்போ ரீசன்ட் இயருக்கு. லோ 37 வந்திருக்கு. 2022 தான் கூட இருந்திருக்கும், 21 தான் கூட இருந்திருக்கும், 22 கம்மி, 52 வீக் ஹை கம்மி. இந்த தான் ரேட்டு. இப்போ இந்த கம்பெனியோட நம்ம வேல்யூஷன் ஸ்கோர்ஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஈஸி மை ட்ரிப் ரெட் ஃப்ளாக் லோவாக இருக்குது, என்ட்ரி பாயிண்ட் பேடாக இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது, க்ரோத் ஹையாக இருக்குது, வேல்யூஷன் ஹையாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸஸ் லோவாக இருக்குது. ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட ஹோல்டிங்ஸில் என்ன நடந்திருக்கு, சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்தோம்னாக்க, செப்டம்பர் மாதம் 0.2% எஃப்ஐஐஸ் குறைச்சிருக்கிறாங்க. 65% அன்பிளஜ்டு ஸ்டாக்ஸ் தான். ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் அன்பிளஜ்டு ஹோல்டிங் தான். ஸோ இப்போ இது ஒரு நல்ல ஓரளவுக்கு நமக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்குது. இப்போ இதோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம பார்ப்போம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே பார்ப்போம். இதில் சேல்ஸ் 2012 358 கோடியிலிருந்து இப்போ 430 கோடி ரூபா வந்திருக்கு. இப்போ நடுவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2015 1000 கோடி ரூபா போயிருக்கிறாங்க. 16 குறைஞ்சிருக்கு, 17 ரொம்ப குறைஞ்சி போச்சு, 18 அதை காட்டிலும் குறைஞ்சிருச்சு, 19 படுத்தே விட்டார். 18, 19, 17 19 வரைக்கும் படுத்துருச்சு. இந்த சமயத்தில் தான் நமக்கு 19 தான் கொரோனா வேற வந்துச்சு. ஸோ இப்போ கொரோனாவோட வர்றதுக்கு முன்னாடி இவனுடைய சேல்ஸ் படுத்து கிடந்திருக்கு. ஏன் படுத்து கிடந்திருக்குன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் 21 எகெயின் திருப்பி பிக்கப் ஆகி 2021 பிக்கப் ஆகிட்டு 22 அண்ட் 23 பயங்கரமாக ஏறி இருக்கு. 22 ஓட ரிசல்ட்டை காட்டிலும் 23 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டபுள். ஒரு 30 கோடி ரூபா இருந்துச்சுன்னா டபுளாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ண இதில் காட்டுது. அதே சமயத்தில் இவங்க எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அது 2.5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகி 245 கோடி ரூபா எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இது சேல்ஸ் பார்த்தோம்னா 430 கோடி ரூபா, எக்ஸ்பென்சஸ் 245 கோடி ரூபா. ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட் 185. இது மார்ஜின் பார்த்தோம்னா 43% மார்ஜின் இருக்குது. ஸோ இப்போ இவங்களோட இதில் நம்ம பார்த்தோம்னாக்க 2021 பிறகே பார்த்தோம்னாக்க 50% கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மைட் பி அது எக்ஸ்பென்சஸில் என்ன ஏறி இருக்குன்னு பார்த்தோம்னா அது நமக்கு தெரிஞ்சு போயிடும். எக்ஸ்பென்சஸில் இங்கே தான் அதர் காஸ்ட்டுன்னு மாத்திரம் போட்டு அதுதான் ஏறி இருக்கு. அந்த அதர் காஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் நமக்கு இல்லை. ஸோ இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 10% ஏறி இருந்திருக்கு. அந்த 10% இங்கே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போ இவங்களுக்கு இதுதானே சர்வீஸ் செக்டார் தானே. சர்வீஸ் செக்டாருங்கிறதுனால பெரிய அசெட்டெல்லாம் ஒன்றும் இவங்க வச்சுக்கல. அதனால இவங்களுக்கு டிப்ரிசியேஷன்லாம் பெருசாக ஒன்றும் வரலை.
டிப்ரிசியேஷன்லாம் ஒன்றும் பெருசாக வரல. அதுக்கப்புறம் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 147 இருக்குது, 147 கோடி ரூபா இருக்குது. இபிஎஸ் வந்து 0.84 தான் இபிஎஸ் இருக்குது, 0.84 இபிஎஸ் இருக்குது. கன்சாலிடேட்டர் சேல்ஸ் க்ரோத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3 வருஷத்தில் வந்து 3 இயர்ஸோட க்ரோத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது நல்லா வளர்ந்துருக்கு. அதே மாதிரி காம்பவுண்டட் ப்ராஃபிட் வந்து 3 இயர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 5 இயர்ஸை காட்டிலும் 3 இயர்ஸில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்கு? இல்லையா, அது ப்ராஃபிட் தானே. நம்ம நெட் ப்ராஃபிட் வந்து மெயின்டைன் ஆகிட்டு தான் இருந்திருக்கணும். ஏன் என்னமோ கூட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, இது ஒன்றும் குறைஞ்சிருக்கோ. முன்னாடிலாம் சேல்ஸே கம்மி, அதனால 20% 30%ங்கிறது கிடச்சிது. இப்போ வந்து இது வந்து 147 430க்கு 147 டிவைடட் பை 430க்கு 34%. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, அதே இது 35%, அதே தான் ஆவரேஜ் இருக்குது. பட் இங்கே என்ன 3 இயர்ஸில் வந்து ஏன் குறைஞ்சிருக்கு, 5 இயர்ஸில் ஏன் ஏறி இருக்குன்னு தெரியல. ஸோ இதை விட்டுருவோம். இப்போ அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது, 45 47 49 இது மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இப்போ நமக்கு டிடிஎம் வந்து 464, இதை வந்து இந்த குவார்ட்டரில் அச்சீவ் பண்ணியிருக்கிறானான்னு பார்க்கணும். 464க்கு கிட்டத்தட்ட 222 எடுத்துட்டாங்க, 222 எடுத்துட்டாங்க. அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட் வரும்போது நமக்கு வந்து வரும், கிட்டத்தட்ட 50% எடுத்துட்டாங்க. அதனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 206 வந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், அதில் வந்து இப்போ வந்து 90 100 100 100 100 எடுத்துட்டாங்க, 100 கிட்ட எடுத்து 102 எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ இதுவும் வந்து 50% அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தேர்ட் குவார்ட்டர் அண்ட் ஃபோர்த் குவார்ட்டரில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க செகண்ட் குவார்ட்டரில் வந்து ஸ்கூல்ஸ்லாம் திறந்துருப்பாங்க, அதனால் வெக்கேஷன்ஸ்லாம் முடிஞ்சிருக்கும், ஆஃப் சீசன் ஆகிருக்கும். இப்போ டிசம்பர் மாதத்துலேருந்து தான் திருப்பி இங்கே வந்து இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அண்டு இது வந்து நியூ இயர் ஹாலிடே, அதுக்கப்புறம் நமக்கு பொங்கல், அவங்களுக்கு மகர சங்கராந்தி, இந்த காலகட்டங்களில் ஏதாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு ஆனால் ஆனுவல் பரீட்சையெல்லாம் வந்துடும். படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா ஆனுவல் பரீட்சையெல்லாம் வரும். பேச்சுலர்ஸ் போயிட்டு வருவாங்க, அது வேறு பிரச்சனை. ஃபேமிலி ட்ரிப்புங்கிறது இங்கே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வெக்கேஷன் எண்டு ஏப்ரலுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த டயத்தில் வந்து மே மாதம் வரைக்கும் எலெக்ஷன் இருக்குது. அப்போ இந்த வருஷம் இவனோட இதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த மார்ச் மாதம் அவன் சப்மிட் பண்ண போகிறதுல பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் அடுத்த வருஷம் அது ஹிட் ஆகும். அந்த அடுத்த வருஷம் ஹிட் ஆகும்னா இந்த வருஷமே இந்த ஷேரை ஏற்றுவாங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். என்னன்னாக்கா எலெக்ஷன் டயத்தில் வந்து டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் போகிறவங்க போவாங்க. டொமஸ்டிக்கில் வந்து எந்த அளவுக்கு டூரிசம் வந்து அந்த லீவு நாளில் மெயின்டைன் ஆகும்னு சொல்ல முடியாது. இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறவங்க போயிடுவாங்க. ஆனால் டொமஸ்டிக்கில் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா எந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு தெரியாது. அப்படியே பிப்ரவரி மாதத்துலேருந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணால் மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாதத்துக்குள்ளே போலிங் டைம் வரும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த த்ரெட்டு இது வந்து என்ன நடந்திருக்குன்னு தெரியல. இதை வந்து நம்ம வந்து 2019 எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, அப்போ 2020 வந்து அதோட இது அஃபெக்ட் பண்ணியிருந்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம யோசிக்கலாம். 2019 எலெக்ஷன் நடந்திருக்கு, 20 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி 2014 15 வந்து கூடியிருக்கு. அப்போ எலெக்ஷனுக்கும் இவனுக்கும் ஜென்ரல் எலெக்ஷனுக்கும் இவனுடைய பிஸ்னஸுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத நம்ம இங்கேருந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்மளால் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக எலெக்ஷன்னு, ஆனால் எலெக்ஷனுக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது பாஸ்ட் டேட்டாலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இங்கே பார்த்தோம்னாக்க 2014 வந்து ஃபஸ்ட்டு இது மோடி ஜெயிச்ச எலெக்ஷன் இதுதான் 2014. அப்போவே 807 கோடி ரூபா தான் எடுத்திருந்துருக்கிறான். 2015 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1049 கோடி ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 2019 101 கோடி ரூபா தான் எடுத்திருந்துருக்கிறான். 2020 பார்த்தோம்னா 40 கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 40%. அதே மாதிரி இங்கே 200ங்கிறது அதுவும் 40%,
1/4 25%, இங்கே 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இங்கே வந்து என்ன 60% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 24 கோடி ரூபாய்க்கு மேலேயே கூட எடுக்கணும். அந்த மாதிரி வருதான்னு பார்ப்போமே, ஒரு செக் பண்ணிக்குவோமே, சும்மா நம்மளா யூகிக்க வேண்டியதானே. ஸோ இப்போ பாஸ்ட் டேட்டா பிரகாரம் எலெக்ஷனுக்கும் இவங்களோட ரெவென்யூக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மோரோவர் முன்னாடி கூட கம்மியாக இருந்திருக்கலாம், ஆனால் எலெக்ஷன் டயத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரீவியஸோட எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு சொல்லுது. அதனால் இந்த தடவையும் நம்ம இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். டெக்னிக்கல் அனாலிசிஸில் எந்த இடத்துல சேஃபு, எந்த இடம் வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டையும் நம்ம பார்த்துருவோம். பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கு, பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது இவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டோட்டல் அசட்டே 696 கோடி ரூபா இருக்குது. இதில் வந்து கரண்ட் அசட் வந்து 647 கோடி ரூபா, நான் கரண்ட் அசட் வந்து 49 கோடி ரூபா. சரி, கரண்ட் அசட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் தான். அதே மாதிரி கரண்ட் லயபிலிட்டி 319 கோடி ரூபா, அதுக்கு இதுக்கும் சரியாகி போச்சு. நான் கரண்ட் லயபிலிட்டி 7 கோடி ரூபா. அப்போ கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து ஒரு 15% கடன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துலேருந்து புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம். இப்போ இதோட டீட்டெயில்ஸை நம்ம இங்கே பார்ப்போம். ரிசர்வ்ஸ் வந்து 437 கோடி ரூபா இருக்குது. இவனோட டோட்டல் ரெவின்யூ 430 கோடி ரூபா. அதே அளவுக்கு ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கிறான். இது இந்த தடவை மாத்திரம் இல்லை, ப்ரீவியஸ்லேயும் வந்து செப்டம்பரில் 437 கோடி ரூபா இருக்குது. அப்போ இந்த மார்ச் மாதம் வந்து பார்த்தோம்னா 213 கோடி ரூபா ரிசர்வ் இருக்குது. இந்த ரிசர்வ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்ப்போம். மார்ச் மாதம் 213 கோடி ரூபா ரிசர்வ் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் 196 கோடி ரூபா ரிசர்வ் இருக்குது. இப்போ மார்ச் மாதம் வந்து பார்த்தோம்னா 233 கோடி ரூபா டோட்டல் ரெவின்யூ. அதுக்கு முன்னாடி வருஷம் 221ல் 138 கோடி ரூபா டோட்டல் ரெவின்யூ. இப்போ இங்கே பாருங்கள், ரிசர்வ் வந்து பாருங்கள் 213, அதுக்கு ஈக்குவலாக அந்த ரெவின்யூக்கு ஈக்குவலாக ரிசர்வ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான். அப்போ இந்த தடவை வந்து ரிசர்வ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரெவின்யூ காட்டிலும் ரிசர்வ் கம்மியாக இருக்குது. வேணும்னா அதோட பர்சன்டேஜ் வேணால் ஒரு கார்லேட் ஆகுதான்னு வேணால் போட்டு பார்ப்போமா. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 233, இந்த சைடு 213. அப்போ அது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்ப்போம். 213 டிவைடட் பை 233, 91%. டோட்டல் ரெவின்யூவில் ரிசர்வ் வந்து 91%. அதே மாதிரி இங்கே வந்து எவ்வளவு இருக்குது, 138க்கு ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 196. இது வந்து கூட தான் வருது இல்லை, 196 222ல் பார்க்குறோம். 222ல் ரிசர்வ் வந்து 196, 222ல் சாரி பாஸு, கணக்கு தப்பாக போட்டிருக்குறோம். இங்கே 430 கோடி ரூபாய்க்கு 223, சாரி இங்கே போடுவோம். 223 டிவைடட் பை 430 போட்டோம்னா 51% வந்து ரிசர்வ் வருது. அதே மாதிரி 222க்கு வந்து ஜென்ரல் ரிசர்வ் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், 196 வச்சுருக்கிறான். அப்போ இவனோட 222க்கு வந்து 233, 196 டிவைடட் பை 233. ஸோ 84%. முன்னாடி 84% இருந்தது, இப்போ 51% ரிசர்வ் இருக்குது. அவன் என்ன காரணத்தினாலங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து செப்டம்பர் மாதத்துக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நம்ம 50% ரிசர்வ் மெயின்டைன் பண்ணுறான்னு வச்சுக்கோமே, ஒரு குத்து மதிப்பு தானே. இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் பார்த்தோம்னா 437 ஆயிருக்கு. அப்போ 25% குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்குவோம், 30% குறையுதுன்னு வச்சுக்குவோம். 30% எடுத்தோம்னா கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 25% வந்து இதில் ரிசர்வில் இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட இன்ட்டு 437 டிவைடட் பை இன்ட்டு 4ன்னு போடுவோம். 437 இன்ட்டு 4, 4ன்னு கூட போட வேணாம், 2ன்னு கூட போடுவோம். 2ன்னு போட்டால் கூட 800 கோடி ரூபா வருது. ஸோ இப்போ இது ஒரு யூகம்தான், இது வந்து ரூல்ஸ் கிடையாது. அக்கௌண்டிங் ஃபார்மேட்டில் வந்து இப்போ நான் கால்குலேட் பண்ணுறது வந்து ரூல்ஸ் கிடையாது. இந்த ஜென்ரல் ரிசர்வ்க்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் ஏதாவது ஒரு பக்கம் வந்து கார்லேஷன் இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் மெயின்டெனன்ஸு ரிசர்ச்சுங்கிறது எப்போதுமே இப்படி தான் இருக்கும். ஜென்ரல் ரிசர்வ் மெயின்டெனன்ஸு
அதுக்கும் அவங்களுடைய ரெவின்யூக்கும் ஏதாவது கார்லேஷன் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இந்த வேல்யூ ஃபுல்லாக போட்டு அந்த வேல்யூ ஃபுல்லாக போட்டு கார்லேஷனை போட்டோம்னா ஓடியாந்துடும். நம்ம ஒரு 2-3 இயருக்கு மாத்திரம் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கார்லேஷன் வந்து பெருசாக இல்லை. ரிக்ரெஷன் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அது வந்து அதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்குள்ளே நம்ம போனால் தான் சரியாக வரும். நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. பட் என்னமோ ஒன்று கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% கிட்ட 3வது வருஷத்துக்கு 221க்குமே நம்ம பார்ப்போமே. ஜென்ரல் ரிசர்வ் வந்து 144 இருக்குது. இங்கே வந்து 144 221 221க்கு வந்து 138. இப்போ இது 100% போயிருக்கு. இது 100% போயிருக்கு. 220க்கு என்ன பண்ணியிருக்கிறா? 220க்கு 81 கோடி ரூபா ரிசர்வ், ஆனால் 141. இந்த இடத்துலேருந்து நம்ம பிரேக் பாயிண்ட் எடுப்போம். 81 டிவைடட் பை 141 போட்டோம்னா 57%. இந்த 57%க்கு பிறகு என்ன நடந்திருக்கு? இங்கே 138க்கு 221ல் 144 கிட்டத்தட்ட அவனோட ரெவென்யூ காட்டில் ரிசர்வ் கூடி இருக்கு. அப்போ இந்த தடவையும் இவனோட ரெவென்யூ காட்டில் ரிசர்வ் கூடணும் அப்படின்னு சொன்னால் ரிசர்வ் இன்னும் கொஞ்சம் கூட போகுது அப்படின்னு சொன்னால் இது வந்து செப்டம்பர் மாதத்துக்கு உண்டானது தான். இது வந்து ஆடிட்டடு, இது வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் அந்த ஆனுவல் எக்ஸ்பென்சஸ்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா கம்மி பண்ணுவாங்க. அது இவங்க வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இது ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 50% இல்லாட்டி வரக்கூடிய இது வந்து 80% கூட ரிசர்வ் இருக்கலாம். ஏன்னா இங்கே 80% தானே இருந்துச்சு. ஸோ இப்போ 80% இருக்கலாம். இது ஒரு கார்லேஷன் தான் நம்ம போட்டிருக்கிறோம். இது வந்து அக்கௌண்டிங் ஃபார்மேட்டில் இந்த ரூல்ஸ் கிடையாது. அதே சமயத்தில் இப்படிலாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த கைட்லைன்ஸும் கிடையாது. இது நான் சும்மா ஒரு யூகத்துக்காக நான் அதை பார்க்குறேன். அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவனோடது வந்து இது கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல 2 ஈவெண்ட் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அடுத்த வருஷத்துக்கு வர்றதுக்கு வேறு ஏதாவது இதே மாதிரி சிமிலராக நடக்குதா அப்படின்னு கூடுதாங்கிறத பார்க்குறதுக்கு ஒன்று வந்து எலெக்ஷன் இயர், எலெக்ஷனுக்கு நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ 2014 எலெக்ஷன் 2015ல் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25% அவனுக்கு வந்து அப்கிரேட் இதாக இருக்குது, சேல்ஸ் வந்து மேலே போயிருக்கு. அதே மாதிரி 2019 எலெக்ஷன் 140 வந்து மேலே போயிருக்கு. அதாவது 25%, இது இங்கே 40% மேலே போயிருக்கு. அதே மாதிரி 224 எலெக்ஷன் இருக்குது. அப்போ 225 ரிசல்ட்டு இதை காட்டிலும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது ஒரு கார்லேஷன். ரெண்டாவது கார்லேஷன் ஜென்ரல் ரிசர்வுக்கும் டோட்டல் சேல்ஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த 2 வகையிலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2024ஓட ரிசல்ட்டை பற்றி பேசல, 2025 ரிசல்ட் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் 2025ல் மார்க்கெட்டே அடிக்க போகிறான்னா இதையும் சேர்த்து அடித்து வச்சுருவாங்க. இது இப்படி நம்ம பார்க்கலாங்கிறதுக்காக நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த இது வந்து பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோவில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன பிரச்சனை? கேஷ் ஃப்ளோவில் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியிலேருந்து மைனஸில் இருக்குது. இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட். ஏன்னா இவ்வளவு ரெவென்யூ வந்தாலுமே ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங்கிறது மைனஸில் இருக்குது. அப்போ இவனுக்கு கேஷ் எல்லாம் எங்கேருந்து வருது? அப்போ இவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ரிசீவபிள்ஸ் வந்து 112 கோடி ரூபா இவனுக்கு, ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 190, அது விட்டுருவோம். அது வந்து எப்படி பார்த்துக்கிட்டோன்னா ரிசீவபிள்ஸ் 112 கோடி ரூபா கலெக்டே ஆகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் அதர் ஒர்க்கிங் கேபிட்டல் ஐட்டம்ஸ்ன்னு போட்டு 142 கோடி ரூபா இருக்குது. இதுக்கு எந்த டிஸ்கிரிப்ஷனும் இல்லை. பேயபிள்ஸ் 31 கோடி ரூபா இருக்குது. ஸோ அப்போ இவன் வரக்கூடிய காசை கொண்டு போய் எடுத்து இவனோட எக்ஸ்பென்சஸுக்கு பே பண்ணி விட்டுடுறான். ஆனால் இவனுக்கு வர வேண்டிய டெப்ட்டு இன்னும் அப்படியே நிற்கிது. இது வந்து ஒரு புரிதல். இன்வெஸ்டிங் வந்து பெரும்பகுதி இதில் இல்லை. ஸோ இப்போ இந்த கம்பெனியை வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க
கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு ஷார்ட் டேர்மில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். லாங் டேர்ம் அப்படிங்கிறதெல்லாம் இதை நம்ம வந்து பிளான் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஃபிக்ஸட் அசட்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட எதுவுமே இல்லை பாருங்கள். அப்போ நாளைக்கு வந்து கம்பெனி லிக்விடேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குது, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்குன்னு சொல்லிட்டு என்ன செக்யூரிட்டி இருக்குது. பிஸ்னஸ் ஓடுற வரைக்கும் தான் இது ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து எப்போ திடீர்னு ஒரு வருஷம் கவுத்தி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஷேர்ஸ் எல்லாம் கீழே போகும். அதனால் க்ளீனாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அப்போல்லாம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வரணுங்கிற புரிதலை வந்து இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நமக்கு சொல்லுது. ரேஷியோஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டெப்டாஸ் ரேஷியோ 2023 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெப்டாஸுக்கு வந்து நம்ம சைக்கிள் வந்து பார்த்தோம்னா டெப்டாஸ் டேஸ் பார்த்தோம்னா 138 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பேயபிள்ஸ் எதுவுமே இல்லை, டேஸ் பேயபிள் எதுவும் இல்லை, இன்வென்ட்ரி டேஸ் இவங்களுக்கு வராது ஏன்னா சர்வீஸ் செக்டர். கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளும் 138. அப்போ இவன் வந்ததுக்கு பிறகு தான் பணம் கொடுக்குறான், இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 2 வருஷத்தோட ஆவரேஜை காட்டிலும் இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் 2020க்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் கம்மியாக இருக்குது. 2017ஓட ஆல்மோஸ்ட் ஈக்குவலைஸ் ஆகுது. 2017ஓட ஆல்மோஸ்ட் ஈக்குவலைஸ் ஆகுது. இங்கே ஒரு கார்லேஷனை போட்டு பார்ப்போம். அப்போ 2017 காட்டிலும் 2018 கம்மியாக வந்திருக்கு. 2019 கோவிட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 2020 நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இப்படிலாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கம்பெனியில் வந்து நம்ம உள்ள என்ட்ரி ஆகியிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஷார்ட் டேர்மில் டக்குன்னு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்கு பார்க்கணும். மிச்ச இப்போ வேறு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டாக இப்போ ஒரு டாடா மோட்டார்ஸ் வந்து இப்போ ஹை 900 போகுது, 800 போகுது, நம்ம வாங்கி போட்டோம், திடீர்னு அவன் இறங்க ஆரம்பிச்சிட்டான், சைக்கிள் முடிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணலாம். அது வந்து சேஃபாக இருக்கும். அவனுக்கு ஃபிக்ஸட் அசட்ஸே நிறைய இருக்கும். கடன் இருக்குது இல்லைங்கிறது அப்புறம், ஆனால் ஃபிக்ஸட் அசட்ஸுங்கிறது நிறைய இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. என்ட்ரி எடுத்தோமா, ப்ராஃபிட்டை புக் பண்ணோமா, வெளியில் வந்தோமான்னு இருக்கிறது தான் நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. அனாலிசிஸ்ட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, புக் வேல்யூ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி புக் வேல்யூ 13 டைம் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டேஸ் வந்து டெப்டாஸ் டேஸ் வந்து 138 டேஸாக இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் வந்து 46 டேலேருந்து 316 ஆனுவலைஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு த்ரெட்டு. ஏன்னா திடீர்னு எல்லாமே மாறுச்சு அப்படின்னு சொன்னால் கஷ்டம். அதனால் இதெல்லாம் ஷார்ட் டேர்மில் என்ட்ரி ஆனோமா, ப்ராஃபிட்டை புக் பண்ணோமா, எக்ஸிட் ஆனோமான்னு வச்சுக்கணும். ஒரு லாங் டேர்முக்கு ஒரு 1 இயர்லாம் வச்சுக்கிற மாதிரியெல்லாம் நம்ம இதை பிளான் பண்ணக்கூடாதுங்கிறது இவங்களுடைய ரேஷியோஸ் அண்டு கேஷ் ஃப்ளோவிலேருந்து நமக்கு புரிய வருது. இவங்க இங்கே அனாலிசிஸ் என்ன பண்ணுறாங்க, எஸ்டிமேட்ஸை காட்டிலும் 2 குவார்ட்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம்னா 2 குவார்ட்டராக வந்து எஸ்டிமேட்ஸு வந்து ஃபில்ஃபில் ஆகலை, மைனஸில் போயிருந்துருக்கு எதோட ரெவென்யூ எஸ்டிமேஷன். ஆனால் இபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸ் வந்து நல்லா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவல் இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஒன்றும் இல்லை, 0.1%, 0.1 அதுக்கு வந்து 35%ன்னு போடுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து நம்பக்கூடாது. 0.1 35%ங்கிறது அதுவும் உண்மைதான். ஆனால் 0.1 தானே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இதெல்லாம் வந்து த்ரெட்டு. 0.லாம் ஃப்ராக்ஷனில் டெசிமல்லாம் நமக்கு த்ரெட்டு. இதோட ப்ரீவியஸ் எஸ்டிமேஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மீட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. இது வந்து இப்போ ஒரு 3 குவார்ட்டரோட எஸ்டிமேஷன் எடுத்தால் ஒரே ஒரு குவார்ட்டரில் மாத்திரம் தான் இவங்க வந்து எஸ்டிமேஷன் ஃபில்ஃபில் ஆகிருக்கு. அதுவும் February 2022. பாக்கி எல்லா இடத்துலையும் மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ரேஞ்ச் எஸ்டிமேஷன்ஸ் வந்து இனிமேல் தான் நம்ம இதுதான் டிடிஎம்மாக இருக்குது, அது நம்ம அங்கே பார்த்துட்டோம். ஸோ இப்போ எஸ்டிமேஷன்ஸை வந்து இந்த கம்பெனி வந்து சரியானபடிக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான இதுவரைக்கான எந்த எவிடன்ஸும் நமக்கு இல்லை. இப்போ ஜோன் பார்ப்போமே, பை ஜோன் செல் ஜோனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பிஇ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலுக்கு வந்திருக்கு. இது ஒரு கரெக்ஷன் வந்துட்டு போதா இல்லாட்டி அப்படியே மேலே ஏறப்போதான்னு தெரியல. ஆனால் பிபியை பொறுத்த வரைக்கும்
பிபியை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு இது கிட்டக்க அதுவும் நியூட்ரல் ஜோனில் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட இருக்குது, பிவியை காட்டிலும் கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இண்டஸ்ட்ரி பிபி வந்து கம்மியாக இருக்குது, கம்பெனியோட பிபி கூட இருக்குது. அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரி பிஇ கம்மியாக இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ கூட இருக்குது, கம்பெனியோட பிஇ கம்மியாக இருக்குது. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட டெக்னிக்கல்ஸை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை வச்சுக்கோங்க, இதுதான் நம்ம வந்து போடக்கூடிய மெத்தடு. இதில் வந்து லோ என்ட்ரி எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இதெல்லாம் நம்ம வந்து அந்த இது கொடுத்துட்டோம்னா, இந்த வருஷம் லோ என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் 39.43க்கு என்ட்ரி ஆகிருக்கலாம். அதாவது இந்த இடம் வந்து கீழே வந்துட்டு அப்படி திரும்பக்கூடிய இடமா இருக்கும். இது அந்த திரும்புகிற இடத்துல ஒரு பிரேக் அவுட்டுன்னு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த திரும்புகிற இடத்துக்கு உண்டான பிரேக் அவுட் 39.40 எடுத்திருக்கலாம். அப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட் வந்து 46.70. இந்த மிட் பாயிண்டில் தான் மிச்சவங்கள்லாம் என்ட்ரி எடுப்பாங்க. எடுக்கும்போது டார்கெட் 1 2 3 4ன்னு போட்டு 75 வந்து டார்கெட் 5ல் வந்து 75 வரைக்கும் நமக்கு காட்டுது. ஆனால் சேஃப் வந்து எப்போதுமே டார்கெட் 3ல் வந்து வரைக்கும் வர்றது தான் சேஃபு. மேலே க்ரோத்தாக இருந்ததுன்னா, அதாவது அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னா, டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா மிட் பாயிண்ட்டோடையோ டார்கெட் 1ஓடையோ திரும்பிடும். இதுதான் நம்ம போட்டிருக்கிறது. இது எப்படி நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு டுட்டோரியல் கிளாஸை வந்து மார்ச் மாதத்துக்கு நம்ம போடுவோம். அது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம எடுத்திருந்தோம்னா, என்ட்ரி எடுத்தோம்னா 39க்கு இந்த வருஷத்துக்கு என்ட்ரி எடுத்துட்டு டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா 1 or 2 51 56லேயும் நம்ம வெளியில் வந்துடுவோங்கிறது தான் இது. இது சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆக்சுவலாக 28 ரூபா வரைக்கும் சப்போர்ட் 1க்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 66 வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். 61லேருந்து 66க்குள்ளே இது மேலே வந்துச்சுனாக்க அதை பார்த்துக்கலாம். சார்ட்டில் வந்து அதை பார்த்துக்கலாம். இதோட கீ இல்லை அது வராது. இப்போ நமக்கு சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த சார்ட்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஹையிலேருந்து லோக்கு இழுத்து விடலை, கரண்ட் இயருக்கு இழுத்து விடலை, ப்ரெசிடிங் இயர்லேருந்து ஹை போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சா இல்லையான்னு நமக்கு தெரியல, டவுன் ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆயிருச்சா இல்லையான்னு நமக்கு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயரோட டேட்டாவை நம்ம வந்து அந்த மூமெண்ட்டை நம்ம ப்ரைஸ் மூமெண்ட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சுன்னா ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிருச்சு, அதனால டவுன் ட்ரெண்டுன்னு வந்துருச்சு. இவன் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கிறான், ஆல்மோஸ்ட் 6.1 வரைக்கும் இறங்கியிருக்கிறான். ஃபிபனாசியில் ஆல்மோஸ்ட் 6.1 வரைக்கும் இறங்கியிருக்கிறான். பார்த்தீங்கன்னா இங்கே 36.95 வரைக்கும் இறங்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்கிறான். 39.90 நமக்கு வந்துச்சா, அதுதான் இந்த பிரேக் பாயிண்ட்டு. இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட்டு வந்து வாங்கும்போது இது வந்து 46 தான் மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சிச்சுன்னா மேலே போகும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த பார்ட்டுக்கு நம்ம வருவோம். ஸோ இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான், 61.8 வரைக்கும் கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறான். நார்மலாக இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துச்சுனாக்க இது வந்து இன்னும் அப் ட்ரெண்டு மேலே தான் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். எப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த 0.38 உடச்சி திருப்பி மேலே போகணும். இந்த 0.38ங்கிறது ஃபிபனாசியில் வரும். 49 இல்லாட்டி 50 உடச்சி மேலே போகும்போது மாத்திரம்தான் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே இருந்தாலும் இந்த 0.23 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம இப்போ ரிவர்ஸில் பார்த்துட்ருக்குறோம். இதே இது வந்து 78ன்னு அங்கே மாறும். இப்போ மேலேருந்து கீழே போட்டிருந்தோம்னா 78ன்னு மாறும். அதை நம்ம போட்டு காமிக்கலாம். இப்போ இது வந்து 58ஐயும் உடச்சி, இந்த ஹட்டில்ஸை உடச்சி 73ஐ உடச்சி மேலே போனால் தான் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணணும், இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணணும், இந்த ப்ரீவியஸோட ட்ரெண்ட் லைனை கட் பண்ணால் தான் மேலே போகுது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இப்போ இதோடையே நம்ம வந்து அதை போடுவோம். அப்படியே 78% தான் வரும். வந்துருச்சுங்களா, அந்த 78% வந்து தான் 65ல் வருது. இதுதான் நமக்கு இங்கே காட்டிக்கிட்டு இருக்கிறது. 66ஓட வெளியில் வாங்க வந்துருங்கன்னு சொல்கிறது காரணம் இதுதான்.
இது வந்து 66ஓட வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் நமக்கு இங்கே காட்டிக்கிட்டு இருக்கு. இது வந்து அதுக்கு மேலே போகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக் பாயிண்ட் இதை உடச்சி மேலே போச்சுன்னா நம்ம வந்து அதை பற்றி ஃபர்தராக யோசிக்கலாம். அதனால இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் எந்த அளவுக்கு ரெவென்யூ வருதுங்கிறத பேஸ் பண்ணி ஒன்று இருக்குது, அடுத்த வருஷம் ரெவென்யூ எவ்வளோ தூரம் வருதுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து இதில் எடுத்துக்கணும். அதனால் இதில் எவ்வளோ சீக்கிரமாக ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்றம் இருந்ததுன்னா நம்ம வந்து ரீஎன்ட்ரியை பற்றி நம்ம யோசிக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல வாங்கியிருக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் நம்ம வந்து சீக்கிரமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. அநேகமாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்து இவன் உடச்ச அப் ட்ரெண்டுக்கு மேலே போனான்னா 1.68 நீங்களே இந்த மாதிரி ஃபிபினாசிலாம் போட்டுக்கோங்க. நான் டார்கெட்லாம் ரூல்ஸ் பிரகாரம் சொல்லக்கூடாது, இன்னும் அந்த சட்டம் அமலுக்கு வராட்டியும் கூட அதை நம்ம சொல்லக்கூடாது. நம்ம யாரையும் மோட்டிவேட் பண்ணலை. இது இங்கே உடச்சிச்சின்னா இப்படி வரும் தான் நம்ம சொல்கிறோம். இவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பைசா வாங்குற அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து நான் டிப்ஸு கொடுக்குறேங்கிறவங்களாம் விட்டுட்டு நம்மளை மாதிரி ஆளுங்களை தான் இவங்க கவர்மெண்ட்டு பிடிப்பாங்க. ஃபிபினாசி போட்டால் யாருக்குனாலும் கிடைக்கும், அதையே நீ சொல்கிறேன்னு கேட்பாங்க இவங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃபிபினாசி நீங்கள் கொஞ்சம் போட்டு பாருங்கள், பார்த்துட்டு அந்த டார்கெட் ஒரு பாருங்கள் 1.68 அடுத்த டார்கெட்டுக்கு போகுதான்னு பார்ப்போம். ஆனால் ஹடல்ஸு இதை பொறுத்த வரைக்கும் 0.618 உடைக்கணும், 0.5 உடைக்கணும், 0.618 உடைக்கணும், அதுக்கப்புறம் வந்து 0.78 உடைக்கணும். இதில் எங்கே வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதை மாதிரி வரும்போது எப்போதுமே என்ட்ரி லெவல் வந்து 0.23 பிரேக் பண்ணி ஒரு இது எடுத்ததுன்னா எது ஒரு புல் பேக் எடுத்துச்சுனாக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங் ட்ரெண்டாக போகுன்னு பார்க்கலாம். பார்ப்போம், இது புல் பேக் நெக்ஸ்ட் வீக் புல் பேக் வருதாங்கிறத நம்ம பார்ப்போம். மார்ச் மாதம் எப்படி போனாலும் இறங்கிட்டு தான் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம கருதுகிறோம். ஸோ புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 13ங்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடியது தான். ஆனால் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம அடுத்தடுத்ததுக்குள்ளே நீங்கள் அனலைஸ் குவார்ட்டர் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு எப்படி முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. நன்றி நண்பர்களே.